வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 11th ஜூலை 2022 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 ஷிஃப்ட் 2 அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பார்ட் 4 வீடியோ ஹையர் எஜுகேஷன். தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1. வேல்யூ எஜுகேஷன் இஸ் knowledge based and information oriented. Statement 2. Value education is essential for holistic development of students. இல்லை எது ரைட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேல்யூ எஜுகேஷன் இஸ் நாலேஜ் பேஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஓரியன்டுங்கிறது வந்து கிடையாது. அது வந்து எல்லாம் சேர்ந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ இது மட்டும் கிடையாது, நாலேஜோ இல்லை இன்ஃபர்மேஷனோ மட்டும் கிடையாது. பட் இது ரைட். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். ஆன்சர் 4. தென் இது வேல்யூ எஜுகேஷன் பற்றின ஒரு சின்ன ஸ்லைடு. அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்கோம். இது வந்து வேல்யூ எஜுகேஷன்னா ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். இது வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது, டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சிட்டிசனாக இருக்க வைக்கும். தென் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம இதை ரீட் பண்ணனால வேல்யூ எஜுகேஷனோட ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து வந்துடும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். As per UGC guidelines for multiple entry and exit in academic programs, the academic qualification level 6 correspondent to, அதாவது மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அகாடமிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய NEP அதில் 2020 வந்து NEP 2020 வந்து 20 அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. UGC கைட்லைன்ஸ் 2021 சொல்லிக்கிறது. தென் வந்து இதில் 6 குவாலிஃபிகேஷன் லெவல் 6 வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை பார்க்கணும்னா இதுக்கு ஒரு டேபிள்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். தென் இதுதான் வந்து அந்த கைட்லைன்ஸ் மல்டிபிள் என்ட்ரி. இதில் வந்து நமக்கு கேட்டிருக்கிறது லெவல் 6, மற்ற லெவல் 5லேருந்து இருக்கிறது அதனுடைய கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் அண்டர் கிராஜுவேட்டினுடையது, இது அண்டர் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங் டிசிப்ளின்ஸ் ஃபார் தோஸ் ஹூ எக்ஸிட் ஆஃப்டர் 2 years. இது 2 years, இது ஃபர்ஸ்ட் இயர்ஸ், அதாவது 2 செமஸ்டர்ஸில் ஒரு குழந்தை படிக்க 2 செமஸ்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயரே வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 36 40 கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லெவல் 5ங்கிற அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் டைப் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அண்டர் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் அண்டர் கிராஜுவேட்டில் 2 years, அதாவது 4 செமஸ்டர்ஸ் எதை வேணால் கொடுத்து கொஸ்டின்லாம் கேட்கலாம். 2 years 4 செமஸ்டர். நம்மளோட டேரெக்டாக 6 லெவல்னு கேட்டிருக்காங்க. இந்த கிரெடிட் ரெக்யர்மெண்ட்டும் கேட்கலாம். இப்போ இந்த 4 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 years அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் இருக்குது. அதனால இதோட இது 36 ஆகிடு, இதோட 36, இதோட 36, இது பார்த்தோம்னா 44, இதோட அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சிடும். இது ரெண்டும் மாஸ்டர்ஸோடது. இது தனியாக மாஸ்டர்ஸ் டிகிரி 1 year 4 year பேச்சுலர் டிகிரி ஹானர்ஸ் அண்ட் இது 1 year ஆர் 2 year செமஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர்ஸ் இருக்கு பாருங்க, அதனுடையது இது. தென் நம்மளுடையது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிப்ளமோ லெவல் அண்டர் கிராஜுவேட். இது பேச்சுலர் டிகிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய பேச்சுலர் டிகிரி. இது ஹானர்ஸினுடையது, ஹானர்ஸ் அண்ட் ரிசர்ச் 4 years கோர்ஸினுடையது. இது லெவல் 8. 5 6 7 8 7 என்னது டிப்ளமோ 2 years மட்டும் இருக்கக்கூடியது. 4 செமஸ்டரோட ஒரு ஸ்டூடெண்ட் நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லெவல் 6ங்கிற அந்த கிரேட் கொடுக்கப்படுது. கிரெடிட் ரெக்யர்மெண்ட் வந்து 70 to 80 இருக்கும். இதுவும் நம்ம ஒன்ஸ் பார்த்து வச்சிட்டோம்னா எங்கே வேணால் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இதே கொஸ்டின் இது செகண்ட் டைப். தென் நம்ம இப்போ லெவல் 6 பார்த்துருக்கோம். லெவல் 6 டிப்ளமோ 4 செம் 2 year, எங்கே எது வேணால் கொஸ்டின் கேட்கலாம். தென் இதுதான் இதனுடைய ஆன்சர். ஐடென்டிஃபை த ஆர்கனைசேஷன் பாடிஸ் விச் ரெகுலேட் த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இன் த கண்ட்ரி. இதெல்லாம் வந்து ரெகுலேஷன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ரெகுலேஷன் பாடிஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு கேட்குறது. கவுன்சில் ஃபார் ஆர்கிடெக்சர்ஸ். இதில் வந்து இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 ஆப்ஷன், 1 மட்டும் 3 இருக்குது. அதில் A B விட்டுட்டு C D. ப்ரொஃபஷனல் கவுன்சில், ஸ்டாச்சுட்டரி ப்ரொஃபஷனல் கவுன்சில் பற்றிய ஒரு சின்ன ஸ்லைடு இது பார்த்துக்கிட்டா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ரெகக்னிஷன்ஸ் ஆஃப் கோர்சஸ், ப்ரமோஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரொவைடிங் கிராண்ட்ஸ் டு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வேரியஸ் அவார்ட்ஸ். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய
ப்ரொமோஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கக்கூடியவங்க, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அண்ட் வேரியஸ் அவார்டு கொடுக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதில் நிறைய ஏஐசிடியிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதில் இருந்தது, கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இருந்தது, ஆர்கிடெக்சர்ஸ் சிஓஏ ஆர்கிடெக்சர்ஸ் நம்மளுடைய கொஷினில் இருக்கிறது. ஆர்கிடெக்சர் பார்த்துட்டோமா, டீச்சர் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சரும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நாலுமே நமக்கு பார்த்ததில் இருக்கிறது. தென் வந்து விட்டுருக்கிறது என்னது, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். நமக்கு 4 ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் நம்ம பார்த்துட்டோங்க. தென் இங்கே வந்து விட்டுருக்கிறது இதுதான். பட் அப்படின்னா என்னன்னு சொல்லி இதை விட்டோம்னா பி ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணால் ஏசிடிஇ ஒன்லி தான் ஆன்சர். அதாவது இது இப்படின்னா கவுன்சில்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே இருக்கக்கூடியது. இது வந்து ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் ரெகுலேட் கொடுக்கக்கூடிய பாடி கிடையாது. அது எந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரமோட் பண்ணாது, அவார்ட் கிராண்ட் பண்ணக்கூடியது அப்படியெல்லாம் இது கிடையாது. ஸோ இதுதான் கிடையாது ஆன்சர் இது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். In ancient times, some of the most prosperous civilization which were strong knowledge based society included. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்து நம்மளாவே கிராக் பண்ண முடியும். அதாவது இந்தியா, எஜிப்த், ஜப்பானும் ஜெர்மனியும் சான்சல்ல கிரீஸ், அவ்வளோதான். ஏபிஎன்இ ஏபிஎன்இ இதுதான் இதனுடைய ஆன்சர். இதெல்லாம் எவ்வளோதோ மூவியில் எஜிப்த் பார்த்துருப்போம், கிரீஸ் பார்த்துருக்கோம். இந்தியா வந்து இது உங்கள் எல்லாருக்குமே வந்து ப்ராஸ்பரஸ் சிவிலைசேஷன் இருக்கக்கூடியது. ஜப்பான் ஜெர்மனி கிடையாது இதில். The next question. During British take in India, who among the following observed that the Indian university turned out only the discontented horde of office seekers whom be educated for place which are not in existence for them to fill? இப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறது. அதாவது டிஸ்கண்டட்னா அந்த காலத்தில் வந்து சொல்கிறது, பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடிட்டு இருந்த அந்த போராளிகள் எல்லாம் வந்து புரட்சியாளர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்களா, அவங்களாம் ஒன்று சேர்ந்து இந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து கூட்டம் போட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கும்பலாக. அது வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் லார்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நியூஸ் போக ஆரம்பிச்ச பின்னாடி இந்த மாதிரி பேசிட்டு அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் நிறைய ரீஃபார்ம் சேஞ்சஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணினதில் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனா இதனுடைய ஆன்சர் வந்து கர்சன், லார்ட் கர்சன். அதாவது லார்ட் கர்சன் யாருன்னு சொல்லி பார்க்கணும்னா ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வந்தாலும். லார்ட் கர்சன் அதாவது 1805 இருக்கக்கூடியவர். ஹை பிளேஸ் அமாங் த ரூலர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. லார்ட் வெல்லஸ்லி அண்ட் லார்ட் டல்ஹவுஸ் இவங்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியே நம்ம இந்த லார்டு கர்சன் பற்றியே ரொம்ப ஃபேமஸாக வந்து கேட்டிருப்போம். சரி, இவர் வந்து ஒரு இம்பீரியலிஸ்ட், அதாவது என்ன சொல்லுவோம், ஏகாதிபத்தியவாதி அப்படின்னு சொல்லுவார். அவர் நினைச்சதை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஏகாதிபத்தியவாதின்னு சொல்லக்கூடிய அவர். லார்டு கர்சன் அவர்களது என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையுமே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அதற்கு முன்னாடி இருந்த லார்டு அவங்கெல்லாம் கொடுத்த அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றி இந்தியாவை ரொம்ப ரூல் பண்ண ஆரம்பித்தவர் வந்து இவர். சீரியஸ் வியூ ஆஃப் ஆல் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த எஜுகேஷன். அவர் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப அதை எப்படியெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், இங்கிலீஷ் எஜுகேஷன் நம்மளுடைய இதில் வந்து ரொம்பவும் எப்படி சேஞ்சஸ் பண்ணி நமக்கு வந்து புகுத்தரணும் சொல்லியெல்லாம் வந்து ரொம்ப பார்த்தவர் இவர் தான். இன் ஹிஸ் வியூ த யூனிவர்சிட்டி ஹேட் டிஜென்ரேட்டட் இன்டு ஃபேக்ட்ரிஸ் ஃபார், இவர் தான் அதுதான் அதனுடைய மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்கு, ஃபேக்ட்ரிஸ் ஃபார் ப்ரொடியூசிங் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனரிஸ். அதாவது அவங்க கூடி கும்பல் போட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எல்லாத்தையும் மாற்றி இதற்கு மேலே எல்லாமே பண்ண ஆரம்பித்தார் ஃபுல்லுமே. அதற்காக மெயினாக கொண்டுட்டு வந்தது தான் வந்து இந்த இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட். முதல்ல இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுங்கிறத வந்து 1904 வந்து கர்சன் தான் வந்து கொண்டு வந்தார். டு செட் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் ஆர்டர் டு இன்ஸ்டிடியூட், அதை வந்து 002 வந்து அந்த கமிஷனை வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணினாரு. அது வந்து 004 வந்து அந்த ஆக்டை, இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டை வந்து அவர் கொண்டு வந்தார். மெயினாக வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது 1904. யாருன்னா கர்சன் பிரபு தான் வந்து தமிழில் கர்சன் பிரபு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் லார்ட் கர்சன். அவர் வந்து இதை வந்து இந்த ஆக்டை வந்து கொண்டுட்டு வந்தவர் அவர் தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் இவர். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூடி இது பண்ணக்கூடியதை வந்து சொன்னவர் வந்து யாருன்னா கர்சன்.
தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.